வணக்கம் ட்ரேடர் சசி. வாங்க ட்ரேடிங் பழகலாம் அப்படிங்கிற இந்த பிளேலிஸ்ட்டில் நம்ம தொடர்ந்து பேங்க் நிஃப்டி ஸ்டாக்ஸில் எல்லாமே வந்து ட்ரேடு எடுத்துட்டு அந்த ட்ரேடை எமோஷ்னலாக நம்மளை வந்து க்ரஷ் பண்ணுது அப்படிங்கிறத வந்து பார்த்து அந்த எமோஷன்ஸை எப்படி வந்து ஓவர் கம் பண்ணி சைக்காலஜிக்கலாக நீங்கள் வந்துட்டு எப்படிலாம் பாதிக்கப்படுறீங்க, ஒருவேளை என்ன கேபிட்டல் இருந்தால் உங்களால் அதிலேருந்து வந்து ரெக்கவர் பண்ண முடியும், என்ன மாதிரி ட்ரேட் பண்ணால் உங்களால் ஈஸியாக வந்து அதை ப்ராஃபிட்டபுளாக முடிக்க முடியும் அப்படிங்கிறத பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வர்றோங்க. அந்த வகையில் கமாடிட்டி க்ரூட் ஆயில் நிறைய பேர் வந்து ட்ரேடு பண்ணிகிட்டு இருக்கிறதுனால நம்ம க்ரூட் ஆயிலில் ஒரு ட்ரேடு எடுப்போங்க. ட்ரேடு எடுத்துகிட்டு அந்த ட்ரேடை வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக போகுதா, இல்லைனா ஆப்போசிட்டாக அகென்ஸ்டாக போகும்போது எவ்வளோ தூரம் போகுது, நம்ம எமோஷ்னலாக எவ்வளோ தூரம் நம்ம அதனால் பாதிக்கப்படுறோம் அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த வீடியோவில் வந்து தொடர்ந்து வந்து பார்த்துருவோங்க. ஸோ இதை பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரு ஜென்ரல் ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். அதாவது ட்ரேடர்ஸ் ஆஸ் எ ட்ரேடராக நீங்கள் என்ன மாதிரி அனலைஸ் பண்ணி அந்த ட்ரேடை எடுத்து அந்த ட்ரேடை எப்படி ஹோல்ட் பண்ணி உங்களால் ப்ராஃபிட் பண்ண முடியுது அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணுற ஒரு அவேர்னஸ் வீடியோங்க. இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் எனி ஆஃப் த டெக்னிக்ஸ் வி ஹேவ் ஷேர்ட் இன் அதர் பிளேலிஸ்ட். நான் அப்பப்போ சொல்கிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குதுங்க. இந்த மாதிரி ட்ரெண்ட் லைன் போகுது, சப்போர்ட் போகுது, ரெசிஸ்டன்ட் வருது, ப்ரீவியஸ் ஹைக்கு போகல, ப்ரீவியஸ் லோக்கு வரல, என்ட்ரி அட் எக்ஸிட், அது எல்லாமே நான் அந்த வீடியோவில் வந்து சொல்லுவேன். பட் ஆனால் அதெல்லாம் ரொம்ப பின் பாயிண்ட் பண்ணி நீங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்க்க தேவையில்லைங்க. அது ஏன் அப்படின்னா, சும்மா ஜஸ்ட் லைக் தட் ஒரு ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி ஒரு ட்ரேடு எடுத்துடுறீங்க. உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு சின்ன டெக்னிக்ஸை யூஸ் பண்ணி ஒரு ட்ரேடு எடுத்துடுறீங்க. ஆனால் ட்ரேடு எடுத்த உடனே உங்களுக்கு அகென்ஸ்டாக போச்சு அப்படின்னா எந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து அந்த ட்ரேடை வந்து நீங்கள் ஹோல்ட் பண்ணினீங்க அப்படின்னா யூ கேன் ரெக்கவர். அதாவது நீங்கள் ஆட் பண்ணாமல் வெயிட் பண்ணுறது, இல்லை சரியான இடத்துக்கு வரும்போது இன்னும் ஒரு லாட் மட்டும் ஆட் பண்ணுறது, இல்லை பண்ணலாமா வேண்டாமா, எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் பார்த்துலாங்க. இட்ஸ் எ ஜென்ரல் டிஸ்கஷன் அபவுட் த எமோஷன்ஸ் யூ ஆர் ஹோல்டிங் ஆஃப்டர் டேக்கிங் ஏ ட்ரேட். சரிங்களா? லாட் சைஸ் வந்து இங்கே மென்ஷன் ஆகிருக்குதுங்க. லாட் சைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா இதில் வந்துட்டு 2 லாட் சைஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து மென்ஷன் ஆகிருக்கு. பட் இட் ஹாஸ் நத்திங் டு டூ வித் த வீடியோ. இது வந்து ஒன்லி ஃபார் ரெப்ரசன்டேஷன் பர்பஸ் தான். இங்கே ட்ரேடிங் வியூவில் உங்களுக்கு காட்டுற அந்த 1 லாட்டு 2 லாட்டோ 10 லாட்டோ நீங்கள் எடுக்கிறதுக்கும் நீங்கள் ஆக்சுவல் டெர்மினல் எடுக்கிறதுக்கும் வந்து நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்குங்க. அதனால் இதுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லை. ஏன் 2 லாட் எடுத்தீங்க, ஏன் 1 லாட் எடுத்தீங்க, அந்த மாதிரிலாம் கேட்கவே கேட்காதீங்க. உங்களோட கேபிட்டல் வந்து அப்ராக்சிமேட்டாக 5 lakhsலேருந்து 25 lakhs வரைக்கும் இருந்ததுன்னா ரொம்ப பீஸ்ஃபுல்லாக ரொம்ப பெட்டராக நீங்கள் வந்து ட்ரேட் பண்ணலாம், ஹோல்ட் பண்ணலாம். அதை நீங்கள் கன்ஃபார்மாக ப்ராஃபிட்டில் எக்ஸிட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. எப்போ அப்படின்னா 5 lakh to 25 lakhs கேபிட்டல் இருந்தது அப்படின்னா. இந்த கேபிட்டலை வச்சுட்டு நீங்கள் டெர்மினலில் எப்போவுமே வந்து 1 லாட்டு தான் எடுப்பீங்க, அதுக்கு மேலே எடுக்க மாட்டீங்க. அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அது ஸ்டாக்காக இருந்தாலும், பேங்க் நிஃப்டியாக இருந்தாலும், நிஃப்டியாக இருந்தாலும், எந்த ட்ரேடாக இருந்தாலும் சரி, இங்கே இருக்கிற அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே இருக்கிற லாட் சைஸ் வந்து பார்க்காதீங்க. யூ ஆர் கோயிங் டு கோ வித் திஸ் 1 லாட். ஒரே ஒரு லாட்டு தான் நீங்கள் போகணும். எவ்வளோ கேபிட்டல் வச்சுக்கிட்டு 5 லட்சத்துக்கு மேலே நீங்கள் எவ்வளோ வேணாலும் கேபிட்டல் வச்சுக்கோங்க. 5 லட்சத்துக்கு மேலே கேபிட்டல் அதிகரிக்க உங்களுக்கு வந்துட்டு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ட்ரேடு எடுக்கிறதுக்கு சொல்கிறேன். சரிங்களா? சரி, வாங்க நம்ம ட்ரேடு எடுத்து நம்ம பார்த்துருவோங்க. இது வந்து க்ரூட் ஆயில் சார்ட்டு. என்ன டேட்டுன்ட்டு டிசம்பர் மந்த்லேருந்து நம்ம வந்து பார்க்க ஆரம்பிக்க போகிறோங்க. ஸோ ஒரு ட்ரேடு எடுக்க போகிறோம், ஒரு அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அனாலிசிஸ் பண்ணிவிட்டு ஒரு ட்ரேடு எடுக்கிறோம். அந்த ட்ரேடு எடுத்த உடனே அந்த ட்ரேடு வந்து நம்மளுக்கு ஆப்போசிட்டாக ஒரு வேளை போச்சு அப்படின்னா நம்ம எப்படிலாம் வந்து ரியாக்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து பார்த்துருவோம். ரொம்ப முக்கியமான வீடியோ. சைக்காலஜிக்கலாக எப்படி வந்து ட்ரேடர்ஸ் வந்து அஃபெக்ட் ஆகி அந்த ட்ரேடை வந்து லாஸை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க, அதை அக்செப்ட் பண்ணாமல் இருந்தோன்னா எப்படி வந்துட்டு உங்களால் வந்து ப்ராஃபிட் வந்து அந்த பர்டிகுலர் ட்ரேடு வந்து க்ளோஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத பார்க்குறதுக்கான வீடியோ. அதனால் நீங்கள் கவனமாக வந்து பாருங்கள். ஸோ இப்போ வந்து ப்ரைஸில் வந்து என்ன பண்ணிகிட்டே இருக்குன்னா, நம்ம வந்துட்டு என்ன பண்ணோம், டெய்லியில் ட்ரெண்டு வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறது வந்து பார்ப்போம். அதாவது ஹையர் டைம் ஃப்ரேமில் ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அப்படியே லோவர் டைம் ஃப்ரேமில் போயிட்டு ட்ரேட் எடுப்போம். ஸோ இது வந்து 5 minutes டைம் ஃப்ரேமில் போயிட்டு இந்த ட்ரேடு நான் வந்து எடுத்து காமிச்சேன்னா ரொம்ப டைம் வந்து எடுத்துரும். அதனால் நான் வந்து 1 hourயே வந்து நான் ஸ்மாலர் டைம் ஃப்ரேமாக கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து ட்ரேட் எடுத்து காட்டுறேன். பட் ஆனால் நீங்கள் ட்ரேட் பண்ணும்போது வந்து 1 hour
நீங்கள் ட்ரெண்டு பார்க்கறது யூஸ் பண்ணிவிட்டு 5 மினிட்ஸில் போய் ட்ரேட் எடுத்திங்கன்னா ரொம்ப கரெக்டாக இருக்குங்க. ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரைஸ் வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு இருக்குதுங்க. பெரிய ஃபால் ஆகிட்டு ஒரு புல் பேக் வந்துருக்குறான் பார்த்தீங்களா. இந்த புல் பேக் எப்போவுமே வந்து நான் வந்து என்ன சொல்லுவேன், கிட்டத்தட்ட 50% வந்து வந்துடுங்க. ஒரு பெரிய ஃபால் ஆகுது அப்படின்னா அந்த ஃபாலோடைய 50% வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அங்கேருந்து திரும்பவும் வந்து அதை கண்டினியூ பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. திரும்பவும் வந்து ஒரு 50% போகலாம், திரும்பவும் வந்து கண்டினியூ பண்ணலாம். இந்த கண்டினியூஷன் வந்து எப்போ நிற்கும் இது அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வரும்போது இவ்வளோ தான் வருவான், மேலே போய் கீழே வரும்போது இவ்வளோ தான் வருவான், மேலே கட் பண்ணிடுவான், அடுத்து வந்து மேலே போக ஆரம்பிச்சிடுவான். நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த லோவுக்கும் ஒரு பெரிய கேப் இருக்குங்க. ஆனால் இந்த லோவுக்கும் அதே கேப் வந்து கொஞ்சம் சின்னதாகும். அடுத்த லோ வந்து பண்ணியிருக்கவே மாட்டான், இல்லை ஈக்குவல் லோ தான் பண்ணுவான். நெக்ஸ்ட் டைம் போகும்போது இந்த ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணிடுவான். ப்ரீவியஸாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஹை கட் பண்ணவே மாட்டான், பட் ஆனால் இந்த இடத்துல கட் பண்ணிடுவான். ஸோ தட் இந்த இடத்துல பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து உங்களுக்கு இருக்குது அப்படிங்கிறது தெரியும். இது நான் நிறைய வீடியோஸில் வந்து சொல்லியிருக்கிறேன். பட் சும்மா ஒரு ரெஃப்ரெஷ் பண்ணுறதுக்காக உங்களுக்கு வந்து அதை திரும்ப ஞாபகப்படுத்துகிறோம் உங்களுக்கு. சரி வாங்க, நம்ம சும்மா ஒரு ட்ரெண்டு ஒன்று வந்து பார்க்குறோம், மேலேருந்து கீழே வந்துக்கிட்டு இருக்குது. இந்த இடத்துல வந்துட்டு உங்களுக்கு பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து நிறையா இருக்கிற மாதிரி தெரியுது. பையர்ஸ் வந்து மார்க்கெட்டை புஷ் பண்ணி மேலே வரைக்கும் கொண்டு போயிருக்காங்க. ப்ரீவியஸ் ஹைக்கு கிட்டத்தட்ட பக்கத்தில் போயிடுச்சு. இது ஒரு பேட்டர்ன் மாதிரியும் நமக்கு வந்து தெரியுது. இது ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுதுனால ட்ரெண்டு வந்து இந்த இடத்துல ப்ரைஸ் வந்துட்டு மேலே போய் கீழே வரும்போது கொஞ்சம் பிஃபோராகவே மேலே போகுது. அப்போ என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, ப்ரைஸு திரும்பவும் வந்து என்ன பண்ணணும், மேலேருந்து கீழே வந்தானா மேலே போயிட்டு கீழே வந்தானா மேலே போயிட்டு கீழே வந்து ட்ரெண்டு ஒரு வேளை கண்டினியூ ஆச்சு அப்படின்னா மேலே அப்படியே வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குதுங்க. சரி ஓகே, இந்த சிச்சுவேஷனில் நம்ம வந்து இந்த சார்ட்டை பார்க்கும்போது நம்ம என்ன டிசைட் பண்ணுறோம் அப்படின்னா, லெட் த ப்ரைஸ் கம் டு ட்ரெண்ட் லைன். இந்த ட்ரெண்ட் லைனுக்கு எப்போ வருதோ அப்போ வந்து நம்ம வந்து ட்ரேட் எடுக்கலாம். 2 இடம் உங்களுக்கு வந்து இருக்குதுங்க. ஒன்று வந்து இந்த இடம், இன்னொன்று வந்து இந்த இடம். இந்த இடம் வந்து நம்மளுக்கு இந்த ட்ரெண்ட் லைன் இருக்கிறதுனால இது வந்து அடிபட்டு போச்சுங்க. அதனால் வந்து இந்த இடத்துக்கு நம்ம யோசிக்க மாட்டோம். இந்த இடத்துக்கு வரும்போது வி கேன் கோ ஃபார் ஏ ட்ரேட். அது கூட ப்ரைஸ் இப்படி மேலே வரைக்கும் போயிட்டு இப்படி வந்தது அப்படின்னா இந்த இடத்துக்காக நம்ம கட்டாயமாக வெயிட் பண்ணியிருந்த ஒரு ட்ரேடு வந்து இனிஷியேட் பண்ணலாங்க. ஸோ ஒரு ட்ரேடு எடுக்கணும்னு நம்ம முடிவு பண்ணிட்டோம், ஒரு ட்ரெண்ட் லைன் வரைகிறோம், இந்த மாதிரி ஒரு பேட்டர்ன் வரைஞ்சிட்டா கூட அந்த லோக்காக நீங்கள் வெயிட் பண்ணியிருந்து கண்டிப்பாக நீங்கள் ட்ரேட் எடுக்கணுங்க. அப்போ தான் உங்களுக்கு ஒரு பெஸ்ட்டு என்ட்ரி வந்து கிடைக்குங்க. சரிங்களா? சரி ஓகே, லெட்ஸ் see வாட் ஹேப்பன்ஸ். இது வந்து என்ன ஆகணும் அப்படின்னா, மேலே ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு கீழே பொறுமையாக வரும்போது we are planning to take trade at this level. Why? Because இங்கேருந்து ப்ரைஸ் வந்து திரும்ப ரெசிஸ்டன்ஸுக்கே போகும், ரெசிஸ்டன்ஸையும் பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருவேளை நம்ம இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோம்னா சேஃபஸ்ட்டு எக்ஸிட் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, நம்ம இந்த ட்ரேட்லாம் ஹோல்ட் பண்ண போகிறது இல்லைங்க. சும்மா கொஞ்சம் லாபம் வந்ததுன்னா கொடுத்துட்டு நம்ம அடுத்த ட்ரேடுக்கு வெயிட் பண்ணி அப்படி தான் வந்து பண்ண போகிறோம். ஒரு ட்ரேட் எடுத்துகிட்டு ஒரு வருஷம் வந்து நம்ம வெயிட் பண்ண மாட்டோம். சரிங்களா? சரி ஓகே, இந்த இடத்துல ட்ரேட் எடுத்தோன்னா எது டார்கெட்டு, இதுதான் வந்து எக்ஸ்ட்ரீம் டார்கெட்டு. அதுக்கு முன்னாடியே வந்து டார்கெட் இங்கே இருக்குது. இந்த டார்கெட்டுடைய பாடியிலேயே க்ளோஸ் பண்ணாலும் க்ளோஸ் பண்ணிடுவோம் நம்ம. ஸோ அந்த சிச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம முடிவு பண்ணிக்க வேண்டியதாங்க. சரி ரைட்டு, முதல்ல ட்ரேடு. ஓ மை காட், அவன் என்ன பண்ணியிருக்கேன், ட்ரேடு வந்து நம்மளுக்கு இங்கே வரைக்குமே வந்துருக்குறான். ஸோ இது நீங்கள் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கட்டாயமாக வந்து ட்ரேடு வந்து எங்கே எடுத்திருப்பீங்க, இங்கே தான் எடுத்திருப்பீங்க. எக்ஸாக்டாக வந்தால் பார்த்தீங்களா, வந்துட்டு என்ன பண்ணிக்கிறான், ரிவர்ஸும் ஆகிட்டான். ஸோ நம்ம சும்மா ஒரு குத்து மதிப்பாக ஒரு ட்ரேடு ஒன்று நம்ம இப்போ வந்து ரீப்ளேயில் பார்க்கும்போது ட்ரேடு எடுத்தோம் அப்படின்னா இந்த பாடியில் தாங்க ட்ரேடு விடும். ஸோ நம்ம வந்து ட்ரேடு வந்து இங்கே எடுத்துருக்கணும் ஆக்சுவலாக. சரிங்களா? இதோட க்ளோஸ்ன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மேலே வந்ததுன்னா நம்ம இந்த இடத்துலையே சேஃபாக வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். அதுதான் நம்மளோட பிளானும் கூட. ஸோ என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ப்ரைஸ் வந்து திரும்பவும் கூட கீழே வர பார்க்குறான். இந்த ட்ரெண்ட் லைன் வந்து ஒரு வேளை கீழே இப்படி போனான்னா ட்ரெண்ட் லைன் வந்து வேலை செய்யாதுங்க. ட்ரெண்ட் லைனை கட் பண்ணிக்க வேண்டியதான். இப்போதைக்கு வந்து 5000 6000 லாஸில் வந்து இருக்குதுங்க. ஸோ லாஸில் இருந்தது, அதாவது அன்னைக்கு நீங்கள் ட்ரேட் எடுக்கிறீங்க, ப்ரீவியஸ் டே வந்து நீங்கள் வந்து ட்ரேடை இனிஷியேட் பண்ணிடுறீங்க. நீங்கள் இனிஷியேட் பண்ண உடனே வந்து இப்போ நீங்கள் வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க. இப்போ வந்து நம்மளுக்கு வந்து தப்பாக வந்து விழுந்துருக்குது, அதனால் டோன்ட் கெட் கன்ஃபியூஸ்ட். இங்கே வந்து ட்ரேட் எடுத்துருக்கிறீங்க நீங்கள்.
இங்கேருந்து வந்து ப்ரைஸ் வந்து புல்லிஷாக மேலே போனதுனால யூ ஆர் இன் அ ப்ராஃபிட். திரும்ப கீழே வந்து திரும்ப மேலே வந்துடுது. ஸ்டில் யூ ஆர் இன் அ ப்ராஃபிட் அண்ட் ஆல்சோ ஸ்டில் யூ ஆர் இன் அ ப்ராஃபிட் ஆஃப் 4,000 5,000 rupees, அப்ராக்சிமேட்லி 4,000 5,000. ஸோ என்ன ஆச்சு, ஒரு லாட்டுக்கு க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, நம்ம இந்த லெவலுக்கு இங்கேருந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் போயிட்டு திரும்ப வந்து கீழே வந்துட்டு கூட மேலே போகும்போது மேலே பிரேக் ஆகி போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. அதனால் we are waiting for this level to exit this trade. அந்த ட்ரேடோடைய லாபத்தை நம்ம வந்து புக் பண்ணிக்கிறதுக்கான லெவல் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான். இப்போ டச் பண்ணிச்சு பார்த்தீங்களா, டச் பண்ணோன்னா நம்ம வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம். ஒரு 34,000 35,000 வந்து உங்களுக்கு வந்து பணம் வந்து வந்துருக்குறோங்க. நீங்கள் 34,000 வந்தோன்னு நீங்கள் எக்ஸிட் பண்ணியிருந்தீங்கன்னா திரும்ப ட்ரெண்ட் லைனுக்கே வந்தால் பார்த்தீங்களா, இந்த ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது என்ன பண்ணியிருந்துக்கலாம், வுட் ஹவ் என்டர்ட் ஏ ட்ரேட். இந்த இடத்துல வந்து நம்ம வந்து இந்த லெவலுக்காக எங்கே இருக்குது லெவலு, இந்த லெவலுக்காக நம்ம வெயிட் பண்ணியிருந்து எடுக்கலாம் அப்படின்னு வந்து பேசினோம். ஆனால் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம இந்த லெவலுக்காக வெயிட் பண்ணல. ஏன்னா இது வந்து க்ரஷ் ஆகிட்டே போயிட்டு இருக்குதுங்க. இங்கே வந்து இவ்வளோ தூரம் வந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஸ்விங் ஆச்சு, அதோட கொஞ்சம் கம்மியாச்சு, அதோட கொஞ்சம் கம்மியாச்சு, அதோட கொஞ்சம் கம்மியாகிடுது. திரும்ப வரும்போது இந்த இடத்துக்கு வரும்போது ரொம்ப க்ரஷ் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப தூரம் வந்து கீழே வந்துட்டு இப்படிலாம் போக மாட்டான், இதுக்குள்ளாரையே டக்கு டக்கு டக்குன்னு முடிக்க பார்ப்பான். முடிச்சுட்டு பிரேக் அவுட் மட்டும் கண்ணாப்பண்ணான்னு வந்து போவோம். அதனால் நம்ம ட்ரெண்ட் லைன் கிட்டவே கூட நம்ம ட்ரை பண்ணலாம். பட் ஆனால் ஓகே ரைட், எப்படி இருந்தாலும் ஓகேங்க. அதாவது இது வரைக்கும் மேலே வரைக்கும் போச்சுங்களா, 40,000 வந்துருக்குதுங்க. நான் 35,000ன்னு சொன்னேன், 40,000 உங்களுக்கு வந்துருக்குது. யூ ஆர் கோயிங் டு எக்ஸிட் த ட்ரேட். இது நீங்கள் எங்கே பண்ணியிருந்துருப்பீங்க, இங்கேயே பண்ணியிருந்துருப்பீங்க. இப்போ ரொம்ப உள்ளே வந்து க்ரஷ் பண்ணிட்டான் பார்த்தீங்களா, இந்த மாதிரி க்ரஷ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஜஸ்ட் லைக் தட் விட்டுற வேண்டியதான். ஏன்னா இதுக்கப்புறம் பிரேக் அவுட் ஆயிரும். நீங்கள் இங்கேயே எங்கேயாச்சும் ட்ரேடெல்லாம் எடுத்திங்கன்னா ட்ரை பண்ணியிருந்துருக்கலாம். இதுவே லேட்டு தான். இங்கே இந்த மாதிரி டயத்துலேயே இல்லைனா இந்த இடத்துல ரெசிஸ்டன்ஸு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ட்ரேட் எடுத்துக்கலாம் முடியும். இதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்கிறது ரிஸ்க்கு. ஏன்னா எந்த பக்கம் பிரேக் ஆவான்னு தெரியாது. ஒருவேளை பிரேக் ஆகி போயிட்டான்னு வச்சுக்கோங்களேன், அதுக்கப்புறம் ஒரு புல் பேக் வரும்போது கூட எடுத்துக்கலாம். அதாவது பிரேக் ஆகி மேலே பிரேக் ஆகி போயிட்டான்னா புல் பேக் வரும்போது நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம், மேலே போவான். இல்லை கீழே பிரேக் ஆகி வந்துட்டான்னா புல் பேக் வரும்போது நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கீழே போவான். இல்லைனா நம்ம வேறு மாதிரி என்ன ட்ரேடு கூட பண்ணிக்கலாம். நீங்கள் அவசரப்பட்டு இதில் வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரெஷர் பில்டப் ஆன இடத்துல ட்ரேடு வந்து எடுக்கக்கூடாதுங்க. இப்போ என்ன நம்மளுக்கு ஐடியா அப்படின்னா, இதுக்கு மேலே போச்சுன்னா மேலே போயிடும். ஸோ ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு வருது. நம்ம என்ன எதிர்பார்க்குறோம், இந்த ஃபாலுக்கு அப்புறம் ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் மேலே போய் இந்த லெவல் வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நம்ம இந்த இடத்துல எடுத்த பையை கரெக்டான இடத்துல வந்து க்ளோஸ் பண்ணிட்டோம். 40,000 வந்து ப்ராஃபிட்டில் இப்போதைக்கு வந்து இருக்கிறோம். சரி ஓகே, என்ன நடக்குது பார்ப்போமா. போயிட்டானா ப்ரீவியஸ் லெவலுக்கு போயிட்டானா, இந்த ப்ரீவியஸ் லெவலுக்கு மேலே போய் க்ளோஸ் வச்சானா மேலே போகிறோம், பறந்துருவான். இல்லை வைக்க முடியல அப்படின்னா கீழே வந்து இந்த லெவலுக்கு கீழே போனான்னா கீழே போயிடுவான். ஸோ ரெண்டுத்தில் ஏதோ ஒன்று நடக்க போகுது. லெட்ஸ் சி. கீழே வந்தானா, இதுக்காக தான் நம்ம என்ன சொல்கிறது, அவசரப்படக்கூடாதுன்னு சொல்கிறது. நம்ம அவசரப்பட்டு ஏதாச்சும் வந்து பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமா சில பேர் என்ன வந்து எப்படி வந்து ட்ரேட் பண்ணுவாங்க அப்படின்னா, இது வந்து பேட்டர்னுங்க. இந்த பேட்டர்னில் நீங்கள் எந்த இடத்துல ட்ரேடு இனிஷியேட் பண்ணணும்னா, ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கே உங்களுக்கு இந்த இடத்துல பேட்டர்ன் இப்படி தான் வரப்போகுதுன்னு தெரியாது. அதனால் இதை பற்றி உங்களால் ஒன்றும் பண்ண முடியாது, நோ கமெண்ட்ஸ். இதுவும் வந்து உங்களுக்கு என்னென்னு தெரியாது. இது வந்து கிட்டத்தட்ட ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் அப்படிங்கிறதுனால யூ மைட் பி எக்ஸ்பெக்டிங் ஏ ரிவர்சல் ஃப்ரம் திஸ் லெவல். இந்த இடத்துலேருந்து ரிவர்சல் வந்து நீங்கள் எதிர்பார்த்துல. ஏன்னா இங்கேருந்து மேலே வரும்போது ரெசிஸ்டன்ஸ்னு கிளியராக தெரியுது. மேலேருந்து கீழே வரும்போது இந்த லெவல் வரைக்கும் வரணுங்க. வந்தது அப்படின்னா இதை வந்து நீங்கள் வந்து ஒரு சப்போர்ட்டாக வந்து வரைஞ்சிருவீங்க. ஆனால் இந்த லெவலுக்கு வராமல் கொஞ்சம் முன்னாடியே மேலே போக ஆரம்பித்தான்னு வச்சுக்கோங்களேன், ட்ரெண்ட் லைனை வரைஞ்சிருவீங்க. இந்த சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸாக ட்ரெண்ட் லைனில் வந்து என்ன இதில் என்ன பியூட்டி அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இந்த லெவலுக்கு வரணும், வராமல் முன்னாடியே கிளம்புனானா ட்ரெண்ட் லைன், நெக்ஸ்ட் டைம் ட்ரெண்ட் லைனுக்கு வரும்போது பை பண்ணிடுவீங்க. அதனால தான் இங்கே நீங்கள் பை பண்ணீங்க. புரியுதுங்களா? அப்போது இந்த இடத்துல ஏன் நீங்கள் இந்த செல்லை வந்து இந்த பையை வந்து இந்த இடத்துல ப்ராஃபிட்டை புக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு தெரியும் இது என்னமோ நடக்க போகுது. ஒன்று மேலே போகுது, இல்லைனா கீழே போகுது. மேலே போகணுன்னா ப்ரீவியஸ் லெவலில் கட் பண்ணி மேலே க்ளோஸ் வச்சானா மேலே போயிடுவான். இல்லைனா ப்ரீவியஸ் லெவலான இந்த லெவலை கட் பண்ணி கீழே க்ளோஸ் வச்சானா கீழே போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது.
சரி ஓகே, ஏற்கனவே ப்ராஃபிட் பண்ணிட்டோம். இந்த செல்லை வந்து நம்ம வந்து ட்ரை பண்ணலை. ஒய் பிகாஸ் மார்க்கெட் ஏற்கனவே பெரிய லெவலில் வந்து விழுந்துருக்குது. அதனால் இந்த இடத்துலேருந்து ரிவர்ஸ் ஆகிடும்னு எதிர்பார்த்தோம். பட் ஆனால் ரிவர்ஸ்லாம் ஆகலை. சரி ஓகே, இப்போது ஒருவேளை இவன் கீழே வந்தானா எது வரைக்கும் வர வாய்ப்பு இருக்குது? சும்மா ஒரு கூத்து மதிப்பாக நீங்கள் இந்த இடத்துல வந்து வரும்னு எதிர்பார்க்குறீங்க, சரியா? இந்த இடத்துக்கு வந்ததுன்னா யூ ஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட், யூ ஆர் கோயிங் டு கெட் இன் டு ஏ ட்ரேட். ஒய் பிகாஸ் திரும்ப ஒய் பிகாஸ் சொல்கிறேன்னு நீங்கள் வந்து நினைக்காதீங்க. அப்போ தான் உங்கள் மனசில் பதியும். என்னென்னா ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டு மார்க்கெட்டில் இவ்வளோ தூரம் டவுன் ஆனவன் வந்து டவுன் ஆகி போயிட்டே இருக்க மாட்டான். ஏன்னா டேயில் வந்து அப் ட்ரெண்டில் இருக்குது மார்க்கெட்டு. அதனால் டவுன் ஆகி போயிட்டு இருக்க வாய்ப்பு இல்லை, மேலே போகிறது தான் வாய்ப்பு. அதனால் வி ஆர் ட்ரையிங் ஏ பை ட்ரேட் அட் த சப்போர்ட், எக்ஸாக்ட்லி அட் என்ட்ரி அட் எக்ஸிட், சரிங்களா? இவன் ஏமாற்றிட்டு மேலே போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி ஒரு தோன்றதுனால நம்ம வி ஆர் கோயிங் டு ட்ரை ஏ பை ட்ரேட். சும்மா ஜென்ரலாக நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க, ரொம்ப அறிவாளித்தனமாக யோசித்து ட்ரேட் பண்ணுறதை பற்றி நம்ம இது பேசவே இல்லைங்க. சும்மா ஜென்ரலாக பணம் வச்சுருக்கிறீங்க, ஒரு 5 25 லட்ச ரூபா வச்சுருக்கிறீங்க, கரெக்டாக சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் வரும்போது ட்ரேட் எடுக்கிறீங்க, அவ்வளோதான். சும்மா பணம் இருக்குங்கிறதுக்காக கண்டபடி ட்ரேட் எடுத்திங்கனாலும் ரொம்ப கஷ்டங்க. அதனால் நீங்கள் கரெக்டாக அந்த லெவலுக்கு வரும்போது யூ ஆர் கோயிங் டு இனிஷியேட் ஏ ட்ரேட் ஸோ தட் உங்களுக்கு லாஸ் வந்தாலும் ரொம்ப கம்மியாக தான் வந்து வரணும். இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில்? இங்கே ஒரு லெவல் வச்சுருக்கான் பார்த்தீங்களா? அங்கேருந்து விழுந்தானா மேலே வரும்போது வந்து இந்த லெவலில் கட் பண்ணலையா? கீழே விழுந்தானா மேலே வரும்போது திரும்ப இந்த லெவலில் கட் பண்ணாமல் இருக்கானா? கீழே விழுறான். இது இன்டென்சிட்டி கம்மியாகிட்டே வருது பார்த்தீங்களா? ஒரு பெரிய ஃபாலு, அதை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சின்ன ஃபாலு, அதை கம்பேர் பண்ணும்போது இன்னும் ஒரு குட்டி ஃபால் தானே ஆகிட்டே இருக்குது. புரியுதுங்களா? அப்போ பையர் இன்வால்மெண்ட் வந்து அதிகமாகிட்டே இருக்குது. அப்போ நீங்கள் இந்த இடத்துல பை பண்ணணும்னு நினைக்கிறது சரியான முடிவு. சரி ஓகே, ரிஸ்க்கு தான், பட் ஆனால் வி ஆர் ரெடி டு டேக் த ரிஸ்க். ஸோ மார்க்கெட்டில் எப்போவுமே வந்து ரிஸ்க் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கணும். கண்ணாப்பண்ணான் ரிஸ்க் எடுக்கக்கூடாது. இந்த மாதிரி கரெக்டான இடம் வர்ற வரையும் பொறுத்திருந்து நீங்கள் என்ட்ரி வந்து எடுத்துடணும். ஸோ இந்த இடத்துக்கு வரும்போது யூ ஆர் கோயிங் டு டேக் அன் என்ட்ரி எடுத்தாச்சு. என்ன எதிர்பார்க்குறோம்? மார்க்கெட் வந்து மேலே போகும் அப்படின்னு. ஸோ எப்போவுமே வந்து நம்ம என்ட்ரி எடுத்தோன்னா நடக்கிறது தான் இப்போவும் நடந்துருக்குது. என்ன நடந்துருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, என்ட்ரி நம்ம வந்து மேலே போவான்னு எடுத்தோம், அவன் வந்து கீழே போயிட்டான். ஸோ கீழே போயிட்டாங்கிறதுக்காக நம்ம பதட்டப்படுறதோ அந்த மாதிரி எந்த விதமான வந்து எமோஷன்ஸும் வந்து இப்போ நம்மளை வந்து அது வந்து இப்போ ஆக்கிரமிக்காமல் கூலாக வந்து இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதனால தான் 25 லட்ச ரூபாய்க்கு மேலே நீங்கள் கேபிட்டல் வச்சுருக்கிறீங்க. சாரி, 5 to 25 lakhs வந்து நீங்கள் கேபிட்டல் வந்து வச்சுருக்கிறீங்க. இப்போ எவ்வளோ லாஸ் காமிச்சிட்டு இருக்குது? 40,000 லாஸ் காமிச்சிட்டு இருக்குது. இது ஒரு பெரிய ஃபால் ஆகிட்டு இருக்குது ப்ரைஸு. நீங்கள் இங்கேருந்து ரிவர்சல் ஆகும்னு எதிர்பார்த்தீங்க, ரிவர்சல் ஆகலை. பட் ஆனால் ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டில் ஒரு புல்லிஷ்னஸ், நல்ல புல்லிஷ்னஸ் வந்தது அப்படின்னா வி கேன் எக்ஸ்பெக்ட் மார்க்கெட் டு கோ அப். அப்படி தானே? அப்படி தான் இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்குறோம். அதனால் நம்ம லெட்ஸி புல்லிஷ்னஸ் வந்துதா மார்க்கெட்டில்? எதிர்பார்த்த புல்லிஷ்னஸ் வந்துதா? இப்போ என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா, ப்ரைஸ் வந்து இந்த என்ட்ரி அட் எக்ஸிட்டுக்கே வரும். என்ன லோ பண்ணியிருக்கானோ அதே லோவுக்கு வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லைனா ஃபெயில்டு லோ இது வரைக்கும் வந்துட்டு கூட மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் மேலே போயிடுவான். நம்ம வந்து சேஃபாக வந்து எக்ஸிட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற நம்பிக்கை. நீங்கள் நேற்றே ட்ரேட் எடுத்துட்டீங்க, இது வந்து அடுத்த நாள் பார்த்துட்டு இருக்கீங்க 30,000 40,000 லாஸில். ஸோ மேலே போயிட்டு இருக்குது. மேலே போன மார்க்கெட்டு கீழே வந்தது, இந்த லெவலுக்கு ஜஸ்ட்டு பக்கத்தில் வந்து க்ளோஸ் வச்சுட்டு மேலே வர ஆரம்பிக்குது. இப்போ மேலே வந்தான்னா என்ன வந்து பண்ணணும்? மார்க்கெட்டு மேலே வந்தான் அப்படின்னா ப்ரீவியஸாக இங்கே லோ வந்திருக்கிறான் பார்த்தீங்களா? இந்த லோவுடைய ஹை எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. அப்படி தலையை விட்டு எட்டி இப்படி பார்த்தீங்க அப்படின்னா அவன் ஹை எங்கே வச்சுருக்கிறான்? இங்கே வச்சுருக்கிறான். அப்போ பொதுவாக இது வந்து ஃபுல்லாக ஒரு லெவலுங்கிறதுனால இதை லெவலாகவே நீங்கள் எடுத்துக்கங்க. இந்த இடத்துக்கு மேலே போனால் தான் மேலே போவான். இங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்து வரணுமே, அது கொஞ்சம் கஷ்டம். அப்போ என்ன பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது? இது வரைக்கும் போயிட்டு திரும்பவும் கூட கீழே வந்துட்டு நெக்ஸ்ட் டைம் போகும்போது இப்படி வந்து போகிறது தான் வாய்ப்பு நிறையா இருக்குது. ஏன்னா இது வந்து தூரம் அதிகம். ஒரே முட்டை வந்து மேலே வந்து போகவே மாட்டான். ஏன்னா கீழே இவ்வளோ பெரிய ஃபாலோ ஆனதுனால அந்த மாதிரி வந்து போக மாட்டான். ஒரு சின்ன
ஒரு புல் பேக் கொடுத்துட்டு தான் வந்து மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது வந்து எப்போவுமே வந்து மார்க்கெட்டில் நடக்கிறதுங்க இது. சரிங்களா? சரி, ஓகே. இப்போ பார்ப்போம் என்ன நடக்குது. ஒருவேளை இவன் மேலே வந்தான் அப்படின்னா வி ஷுட் பி ரெடி டு க்ளோஸ். ஏன் ஏன் அப்படின்னா திரும்பவும் இவன் கீழே வருவான் நம்ம எதிர்பார்க்குறோம்ல. இந்த ஐக்கு போனோம்ல, அந்த ஐக்கு போக மாட்டான். போகாதனால இவன் மேலே போய் கீழே வந்துட்டு மேலே போய் கீழே வந்துட்டு மேலே இப்படி தான் போவான். சரியா? சரி, ஓகே, பார்ப்போம். எங்கே வரைக்கும் வரான் 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 கிட்ட போயிட்டானா பாசிட்டிவ் வந்திருக்குமா? பாசிட்டிவ் வந்ததா? பாசிட்டிவ் வந்து வராமலே நீங்கள் வந்து இதை வந்து எக்ஸிட் பண்ணிக்கிறது நல்லது. அப்படி இல்லைன்னாலும் கூட நீங்கள் வந்து ஹோல்ட் பண்ணுற மாதிரி இருந்தது அப்படின்னா ஹோல்ட் பண்ணலாம். கீழே வந்தது அப்படின்னா திரும்ப மேலே தான் வரும். எவ்வளோ நாளுலாம் தெரியாது. ஏற்கனவே நீங்கள் இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துருக்கீங்க, ஒரு நாள் வெயிட் பண்ணியிருக்கீங்க 40,000 லாஸில். அடுத்த நாள் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வந்து வரலை, கிட்ட வந்தது ஆனால் ப்ராஃபிட் வரல. அதுக்கு அடுத்த நாள் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டுக்கு உள்ளே வந்த உடனே நீங்கள் இந்த இடத்துல ஒரு எமோஷனு ஒரு சைக்காலஜிக்கலாக நீங்கள் பாதிக்கப்பட்டிருப்பீங்க பார்த்தீங்களா? ஒரு நீங்கள் என்ன தான் 5 லட்ச ரூபா அக்கௌண்ட்டில் வச்சுருந்தாலும் 40,000 ரூபாங்கிறது ஒரு பெரிய லாஸாக தெரியும் உங்களுக்கு. ஒரு லாட்டுக்கு அவ்வளோ லாஸ் வராதுங்க. சும்மா சொல்கிறேன், நான் ஜென்ரலாக சொல்கிறேன். இந்த எதுவுமே இந்த லாட் சைஸ்லாம் நீங்கள் வந்து சும்மா ஒரு ரெப்ரசன்டேஷன் பர்பஸ் தான். ஸோ அதிகமாக நீங்கள் லாஸ் பார்க்கும்போது கூட என்ன நடக்குதுன்னு காட்டுறதுக்காக உங்களுக்கு நான் அந்த மாதிரி வந்து லாஸ் அதிகரித்து காட்டுறேன். 40,000 அப்படின்னு காட்டுறேன். 40,000 லாஸாக இருந்தாலும் 2 நாள் நீங்கள் வெயிட் பண்ணி இருந்தீங்கன்னா, சாரி 3 நாள் வெயிட் பண்ணியிருந்தீங்கன்னா, ட்ரேட் எடுத்த நாள் அடுத்த நாள் அடுத்த நாள் 3 நாள் வெயிட் பண்ணி 4வது நாள் உங்களுக்கு ப்ராஃபிட்டில் வந்ததா? இப்போ என்ன ஐடியா உங்களுக்கு? மேலேருந்து விழுந்துருக்குது ப்ரைஸு, இதுலேருந்து கண்டிப்பாக ரிவர்சல் கொடுக்கறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் ஒரே ஒரு சின்ன தடங்கள் என்னன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, இது ரொம்ப ஹையாக இருக்கிறதுனால ஒரு புல் பேக் வந்து போவான். அந்த புல் பேக்கில் நம்ம வாங்க போகிறோம், அவ்வளோதான் பிளான். பட் ஆனால் வி ஆர் கோயிங் டு ஸ்டில் வி ஆர் லுக்கிங் ஃபார் அ பை ட்ரேட். சரியா? அப்போ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிடலாமா? க்ளோஸ் பண்ணிவிட்டு வி ஆர் வெயிட்டிங் ஃபார் த ப்ரைஸ் டு புல் பேக். இந்த புல் பேக் எவ்வளோ தூரம் வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? இதுக்கு கீழே போகக்கூடாதுங்க. இதுக்கு கீழே போச்சுன்னா இன்னும் கூட ஒரு லோ வந்து நல்ல லோ வச்சுட்டு தான் மேலே வருவான். அப்போ எது வரைக்கும் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது? கரெக்டாக ட்ரெண்டாகியும் போயிருக்கிறான் மேலே. ஸோ இந்த இடத்துல எதுவும் வந்து பெருசாக வந்து உங்களுக்கு லெவல்ஸ் இல்லாதனால நம்ம என்ன பண்ணுவோம், இந்த லெவலை எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இந்த இடத்துல வந்து கம்ப்ரஸ் ஆகி இந்த மாதிரி வந்து மார்க்கெட் வந்து இப்படி தான் போய்கிட்டு இருக்கிறதுனால அதை நீங்கள் எடுத்துக்கலன்னா கூட இப்படி கீழே வந்ததுன்னா நம்ம எதுக்கும் என்ட்ரி டு எக்ஸிட்லேயே வந்து விஎல் லுக் ஃபார் அ ட்ரேட். ஸோ கீழே வந்தால் ரிவர்ஸ் ஆகிட்டான். இந்த இடத்துல நம்ம பையை பண்ணியிருந்துருக்கலாம். சரி, ஓகே, சரி பை பண்ணிட்டோன்னு வச்சுக்கோங்க. நம்ம இந்த இடத்துல ஒரு பையை வந்து வி ஹவ் டேக்கன் ஏ பை அட் திஸ் லெவல், எக்ஸாக்ட் லெவல். சரிங்களா? கீழே வரைக்கும் வெயிட் பண்ணல, ஏன்னா பையாக போகுது, மார்க்கெட்டு மேலேருந்து கீழே வந்தது, இந்த மாதிரி ஆச்சு, அதனால் இட் வில் கோ அப் அப்படின்னு சொல்லிட்டு யூ ஆர் கோயிங் டு டேக் ஏ பை ட்ரேட். ஸோ நல்லா தெரிஞ்சுக்கங்க, இது வந்து நீங்கள் வந்து இப்போ கேபிட்டல் வந்து நல்ல கேபிட்டல் வச்சுருக்கிறீங்க. ஓரளவுக்கு ஜென்ரலாக உங்களுக்கு மார்க்கெட்டு என்ன நடக்குதுன்னு வந்து யூ கேன் அண்டர்ஸ்டாண்ட். ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டால் கூட போதும். நம்ம சொல்கிறது எல்லாமே வந்து ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறவங்க மார்க்கெட்டில் ட்ரேடு எடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணினீங்கன்னா ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணலாம். நீங்கள் வெயிட் பண்ணாமல் பயந்தீங்கன்னா இந்த மாதிரி வந்து நடக்கிறது வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய ட்ரேட்ஸ் வந்து எடுத்து காட்டுறேன், ஜஸ்ட் வாட்ச் இட். நீங்கள் இதை ஒரு லெவலாக எடுத்துக்கிட்டு இந்த லெவலில் பை பண்ணியிருக்கீங்க. நீங்கள் பை பண்ணோன்னே மார்க்கெட் வந்து மேலே போச்சு. எங்கே போச்சு? ப்ரீவியஸ் ஹைக்கு தான் போயிருக்கு. இந்த ப்ரீவியஸ் ஹைக்கு மேலே கம்ஃபர்டபுளாக போகணுங்க. இது எல்லாமே கரெக்டு தான். கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணல, ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணல, சூப்பர், வெல் அண்ட் குட். பட் ஆனால் மேலே போகும்போது இப்படி போகணும். இப்படி போனால் தான் போவான். இப்படி போகாமல் இதே லெவலில் நின்று இப்படி ரிஜெக்ட் ஆகி கீழே வந்தான்னு வச்சுக்கோங்களேன், இந்த லெவலில் அவன் கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணாலும் கீழே போயிடுவான். இப்போது இட்ஸ் யுவர் கால்.
நீங்கள் தான் வந்து டிசைட் பண்ணணும் இதை வந்து என்ன பண்ண போகிறோம் இந்த ட்ரேடு அப்படின்னு. க்ளோஸ் பண்ணுறேன்னா க்ளோஸ் பண்ணிக்கலாம், அப்படி இல்லை நீங்கள் வச்சுருக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அதை கட் பண்ணால் தான் கீழே போயிட்டானா. இந்த ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணனாலே கீழே போயிடுவாங்க. அது நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள், ப்ராக்டிஸ் பண்ணும்போது அதை நீங்கள் கவனிச்சிங்கன்னா உங்களுக்கே நல்லா புரியும். அதை கட் பண்ணுற வரைக்கும் பிரச்சனை இல்லை, கட் பண்ணானா போயிடுவோம். ஒருவேளை நம்ம இந்த லெவல்லையே வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தோம், இல்லைனா டிபி வந்து சின்னதாக வந்து ப்ராஃபிட் வச்சு டிபி போயிட்டு இருந்தோம்னா நம்ம திரும்ப இந்த இடத்துல வந்து ட்ரேட் எடுத்து வந்துருக்கலாம். ஒருவேளை ட்ரேடு எடுத்தோன்னே வந்து இன்னும் கூட கீழே போயிட்டு இருக்கிறான், அதை பற்றி கவலை இல்லை, பட் ஆனால் ட்ரேடு எடுத்து வந்துருக்கலாம். சரியா? சரி, இந்த ட்ரேடு எடுத்துட்டீங்க, ரைட்டு, சாரி, இந்த ட்ரேடு வந்து ஹோல்ட் பண்ணிட்டு இருக்கிறீங்க, 50,000 லாஸில் வந்து போயிட்டு இருக்குது. ஸோ இவன் வந்து எங்கேருந்து வந்து ரிவர்ஸ் ஆக போகிறான்னு நமக்கு வந்து ஐடியாவே இல்லை. என்றைக்கு வந்து ரிவர்ஸ் ஆக போகிறான்னு ஐடியா இல்லை. நம்ம வந்து இந்த இடத்துல ட்ரேட் எடுத்துட்டோம், அடுத்த நாள் ஹோல்ட் பண்ணுறோம், ஒரு பெரிய ஃபால் ஆகுது, 50,000 மைனஸ் காமிச்சிட்டு இருக்குது. லெட்ஸ் சி. ஸோ இன்னும் கூட கீழே போகிறான், 60,000 மைனஸ் காமிச்சது, அதுக்கப்புறமா என்ன பண்ணிட்டு இருக்கான், இஸ் ட்ரைங் டு கம் பேக். ஒரு பெரிய பியரிஷ் ட்ரெண்டு, புல்லிஷ்னஸ், பையர்ஸோட இன்வால்மெண்ட் வந்து இந்த லோவுக்கு கீழே வந்து தெரியுது. தெரிஞ்ச உடனே என்ன ஆகுது, ப்ரைஸ் அந்த மேலே வருது, இந்த லெவலை கட் பண்ணும். இந்த லெவலை கட் பண்ணி க்ளோஸ் வச்சானா மேலே வந்துடும், இல்லைன்னா மேலே வர்றது கஷ்டம். சரி பார்ப்போமா. க்ளோஸ் வச்சானா மேலே வந்தானா, எப்படி வந்தான் பார்த்தீங்களா? எத்தனை நாள் வெயிட் பண்ணீங்க நீங்கள்? ட்ரேடு இன்றைக்கி எடுத்துருக்கிறீங்க, அடுத்த நாள் வெயிட் பண்ணியிருக்கிறீங்க, அடுத்த நாள் அதை நீங்கள் ட்ரேடு எடுத்த அன்றைக்கே வந்து மைனஸ் வந்து ரொம்ப கண்ணாப்பண்ணான்னு போயிடுச்சு. சாரி, ட்ரேடு இங்கே எடுத்துருக்கீங்களா? ஓகே, ட்ரேடு இங்கே எடுத்துருக்கிறீங்க, அடுத்த நாள் வந்து பார்க்குறீங்க நல்லா பாசிட்டிவாக போன மார்க்கெட்டு ஒரு பெரிய ஃபால் ஆச்சு, 50,000 60,000 வரைக்கும் லாஸ் காமிச்சது உங்களுக்கு. நீங்கள் கூலாக கம்முன்னு வந்து இருந்தீங்க, அந்த 60,000 லாஸ் என்னாச்சு, ரெக்கவர் ஆகி மேலே வந்துருச்சு. ஸோ மார்க்கெட்டை ட்ரெண்டை வந்து நீங்கள் கணிச்சு கரெக்டாக வந்து ட்ரேட் எடுத்திங்கன்னா 60,000 இல்லை, 2 லட்சம் 3 லட்சம் லாஸ் காமிச்சா கூட இட் வில் கம் பேக். இது மேலே வந்தோடனே நீங்கள் இந்த 3 நாளாக நீங்கள் வந்து எமோஷ்னலாக நிறையா வந்து ஒரு மாதிரி பாதிக்கப்பட்டிருப்பீங்க. அதுலேருந்து உடனே ரிலீஸ் ஆகணும்னு நினச்சிங்க அப்படின்னா யூ கேன் வெரி வெல் எக்ஸிட் திஸ் ட்ரேட் அட் திஸ் லெவல். ஏன் அப்படின்னா இங்கே வந்து ட்ரெண்ட் ஆகிறான் பார்த்தீங்களா, கவனிச்சிக்கிட்டே இருக்கணும். ஒரு லோ இருக்குது, இன்னொரு லோ இருக்குது, இன்னொரு லோ இருக்குது. அப்போ இதை வந்து கனெக்ட் பண்ணலாமா? அப்போ மேலே என்ன பண்ணிட்டு இருக்கான், ஒரே இடத்துல ரெசிஸ்ட் ஆகிறானா, மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வருவான். கீழே வந்தானா என்ன பண்ணலாம், இந்த இடத்துல பை ட்ரை பண்ணலாம். இந்த லோவுக்கு கீழே வரும்போது நம்ம பை பண்ணோன்னா என்ன நடக்க வாய்ப்பு இருக்குது, மேலே போக வாய்ப்பு இருக்குது. எப்படி? சரி ஓகே, அப்போ இந்த ட்ரேடை க்ளோஸ் பண்ணிக்கலாமா? க்ளோஸ் பண்ணிட்டீங்களா? இது வரைக்கும் 3 ட்ரேட் எடுத்தீங்களா? 3மே வந்து லாஸில் தான் போச்சா? லாஸில் போன ட்ரேடு எல்லாமே வந்து ரெக்கவர் ஆகி நீங்கள் பாசிட்டிவில் தான் க்ளோஸ் பண்ணியிருக்கீங்க. இது வரைக்கும் நீங்கள் நெகட்டிவ்னு பண்ணவே இல்லை. சரி ஓகே, நீங்கள் அந்த பேட்டர்ன்லாம் பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, மறந்துடுவீங்க. அதனால் பேட்டர்னை வந்து உடனே வந்து வரைஞ்சி வச்சுக்கணும். வரைஞ்சி வச்சுக்கிட்டா தான் அடுத்த ட்ரேடை நீங்கள் பிளான் பண்ண முடியும். சரி ஓகே, இது இங்கேருந்து செல்லாகி தானே கீழே போகணும், ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸில் இங்கே ஒரு செல்லு பண்ணி ட்ரை பண்ணால் தாராளமாக பண்ணலாம். பட் ஆனால் மார்க்கெட் வந்து பையாகி மேலே போகணும்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நம்ம செல்லு பண்ணக்கூடாது. பெஸ்ட்டு செல்லு பண்ணாமல் இருக்கிறது. சரிங்களா? இப்போ இங்கே வந்தால் we are going to take a buy trade. Let's see. கீழே வரானா, வந்தானா? ஸோ இவன் கீழே வந்தானா, ஐயோ கீழே வரல. ஸோ இந்த ட்ரேடு பார்த்தீங்களா, நம்ம வந்து இப்போது பேங்க் நிஃப்டியில் நடந்துட்டு இருக்குது. இதான் நான் வந்து சொல்கிறேன், மேலே போய் கீழே வந்து மேலே போய் கீழே வந்து மேலே போய் இப்படியே நல்லா வந்து மேலே போயிடணும். கண்டிப்பாக கீழே வந்தானா, கீழே ஃபுல்லாக வரக்கூடாது, வந்தானா கீழே போயிடுவான். மறந்துடும் பார்த்தீங்களா, நானே மறந்துட்டேன். மேலே கீழே மேலே கீழே மேலே போய் மேலே நல்லா போகணும். அதுக்கு முன்னாடி கொஞ்சமாக கீழே வந்துட்டு மேலே போவான். நடந்துதா இந்த பேட்டர்னு? இதுதான் நான் வந்து சொல்லிகிட்டே இருக்கேன், ரிப்பீட்டடாக சொல்லிகிட்டே இருக்கேன். நான் கொஞ்சம் கீழே வந்தானாலே நம்ம வந்து என்ட்ரி எடுத்து பார்த்துடலாம். ஸோ என்ட்ரி வந்து நம்ம தப்பாகிடுச்சு, மிஸ் பண்ணிட்டோம்.
மிஸ் பண்ணிட்டோம் அப்படிங்கிறதுக்காக இந்த ட்ரேடு வந்து நீங்கள் உடனே இது வந்து புல்லிஷாக நல்லா மேலே போகும்போது நீங்கள் பை பண்ணி ட்ரை பண்ணிடவே கூடாது. ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். அதே மாதிரி இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் வந்துட்டு ஃபஸ்ட்டு டைமு செகண்ட் டைம்லாம் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நெக்ஸ்ட் டைம் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல செல் பண்ணுறது பை மார்க்கெட்டில் செல் பண்ண வேண்டாம்னு சொன்னதுக்கான காரணம் இதுதான். நீங்கள் ஏதோ ஒரு இதில் வந்து பார்க்காம விட்ருப்பீங்க. எவ்வளோ தான் நீங்கள் வந்து ரொம்ப தெளிவாக பார்க்குற மாதிரி ஆளாக இருந்தாலும் நீங்கள் எங்கேயோ ஒரு இடத்துல கோட்டை விட்ருப்பீங்க. கோட்டை விடும்போது வந்து அந்த ட்ரெண்டை ஃபாலோ பண்ணி நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துட்டிங்கன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. ட்ரெண்டை ஃபாலோ பண்ணாமல் நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா மாட்டிப்பீங்க. சரியா? சரி, ஓகே. சரி, ஓகே. இப்போ வந்து எங்கே போயிருக்கு ப்ரைஸு, எங்கே போக வாய்ப்பு இருக்குது, இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அடுத்த லெவலில் எதுன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா இதுதான். இந்த லெவலை கட் பண்ணால் தானே மேலே போவோம். அதான் நம்ம ஏற்கனவே நம்ம அதானே பேசணும். அந்த லெவலை கட் பண்ணான்னா ஹி வில் கோ அப், கட் பண்ணலன்னா ஹி வில் நாட் கோ அப். அப்போ இங்கே வந்தோன்னா செல் பண்ணலாமா? வேண்டாம். பை ட்ரேடு கீழே வந்தான்னா நம்ம பை வேணால் எதிர்பார்க்கலாம். அதாவது இந்த இடத்துக்கு வந்தான்னா வி கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். இல்லைனா அடுத்து லோ எங்கேயோ வைப்பான் பார்த்தீங்களா, அந்த லோ வைக்கும்போது வி கேன் கோ ஃபார் அ பை ட்ரேட். அது வரைக்கும் நம்ம பை ட்ரேடை பற்றி சிந்திக்கவே கூடாது. லோ வந்தானா ஸோ ஒன்று கூட கொஞ்சம் கூடுதலாக கீழே வந்தானா தான் நம்ம வந்து எடுக்க முடியும். இல்லைனா அந்த ட்ரேட் எடுக்கிறதும் ரிஸ்க்கு தான். ஸோ இப்போ வந்து வர்றான் பார்த்தீங்களா, இப்போ இந்த மாதிரி வர்றது கூட உங்களுக்கு வந்து ரிஸ்க்கு தான். எப்போவுமே வந்து நீங்கள் இந்த லெவலுக்காக வெயிட் பண்ண வேண்டியதான். ப்ரீவியஸ் லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஹை எங்கே போனான், எங்கேருந்து போனான், இந்த ஹை எங்கேருந்து போனான் எட்டி பார்த்தீங்கன்னா இதுதான் லோ. இந்த இடத்துலேருந்து இந்த ஹைக்கு வந்து போயிருக்கிறான். இப்போ இந்த ஹை எங்கேருந்து போனான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஹை இங்கேருந்து போனான். இந்த ஹை எங்கேருந்து போனான், இங்கேருந்து போனான். இங்கேருந்து எட்டி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லோ வந்து தெரியும். ஓ, இங்கேருந்து வந்திருக்கியாடா அப்படிங்கிற மாதிரி. அப்போ இங்கே என்ன ஆச்சு, எட்டி பார்த்தா இங்கே இருக்குது. திரும்பவும் வந்து இவன் வந்து இங்கே வந்தான், பக்கத்தில் வந்தானா வேணால் பை பண்ணலாம். வை ட்ரெண்ட் இஸ் இன் பை. சரி, ஓகே. வர்ற மாதிரி அவன் வந்து ஐடியா வந்தானா பக்கத்தில் வந்தோன்னே நீங்கள் வந்து பை பண்ணிடணும். வந்தோன்னே பை பண்ணிட்டீங்க அப்படின்னா மறுபடியும் வந்தானா நீங்கள் வந்து பை பண்ணிங்கன்னா பாருங்கள், இந்த பை சம்மந்தம் இல்லாமல் மேலே போய் விழுந்துச்சு. சரி, ஓகே, பை பண்ணிடணும். பை பண்ணினீங்க அப்படின்னா அடுத்த டார்கெட்டு போவான். அடுத்த டார்கெட்டு போனான் அப்படின்னா நம்ம அங்கே புக் பண்ணிக்கணும். இப்படியே தான் ட்ரேடிங் வந்து புக் பண்ணி பை பண்ணி செல் பண்ணி இப்படியே வந்து பண்ணிக்கலாம். ஆனால் நீங்கள் அதுக்காக வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணி இருந்து பண்ணணும். இப்போ எங்கே போக வாய்ப்பு இருக்குது, இங்கேருந்து அவன் கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி மேலே இவ்வளோ தூரம் போகிறதுக்கு வாய்ப்பு நிறையா இருக்குது. ஸோ லெட்ஸ் see. அது அந்த மாதிரி போனோன்னா என்ன பண்ணணும், அவன் இந்த ஹையை கட் பண்ணணும். இந்த ஹையை கட் பண்ணானா போயிடுவான். எப்படி இங்கே வந்து ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை வச்சுருக்கான், இங்கே ஒரு ஹை வச்சுருக்கானா, இதுக்கு மேலே போனான் அப்படின்னா திரும்ப வந்து புல் பேக் வரும்போது இந்த லோவை வந்து கட் பண்ணக்கூடாது. திரும்பவும் மேலே போயிட்டு இப்படி கீழே மேலே போயிட்டு இந்த டார்கெட்டுக்கு போயிடுவான். ஸோ இப்படி தான் வந்து நீங்கள் டார்கெட்டை செட் பண்ணோம். பை வந்து அந்தந்த சப்போர்ட்டுக்கு வரும்போது நீங்கள் வந்து பை வந்து எடுக்கணும். இப்போ வந்து -10,000 காட்டுது. பட் ஆனால் லைவ் மார்க்கெட்டில் நீங்கள் ட்ரேட் எங்கே எடுத்துருப்பீங்க, இதுக்கு பக்கத்தில் வரும்போது எடுத்துருவீங்க, இங்கே எடுத்துருவீங்க. அதனால் நீங்கள் இன்னும் பாசிட்டிவில் தான் இருக்கிறீங்க. ஸோ ஆஸ் பர் வீடியோ நீங்கள் நெகட்டிவில் இருக்கீங்க அப்படி கூட வச்சுக்கலாம். பாசிட்டிவ் வந்தானே, பாசிட்டிவ் வந்துட்டான்ல. எத்தனை நாள் ஆச்சு, நீங்கள் இன்றைக்கி எடுத்தீங்க, அடுத்த நாளே வந்து பாசிட்டிவில் வந்துட்டான். ஒரே நாள் வெயிட் பண்ணீங்க, வெயிட் பண்ணோன்னா பாசிட்டிவில் வந்துட்டான். ஆக்சுவலாக நீங்கள் இங்கே எடுத்ததுனால நீங்கள் நல்லாவே வந்து ப்ராஃபிட்டில் இருப்பீங்க. கிட்டத்தட்ட இது ஒரு 40,000 ப்ராஃபிட் வந்து உங்களுக்கு வந்து வந்திருக்கும். சரியா? சரி, ஓகே. இப்போ வந்து என்ன நடந்துகிட்டு இருக்குது மார்க்கெட்டில், ஹையர் ஹை பண்ணிவிட்டு போயிட்டே இருக்கான். ஹையர் ஹை பண்ணிட்டு போனோன்னா எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இது ஒரு ஹையை, இந்த ஹையை வந்து கட் பண்ணி மேலே போயிருக்கிறான். அப்புறம் இந்த இடத்துல ஒரு ஹை இருந்தது, அந்த ஹையும் கட் பண்ணி மேலே போனான். இங்கேருந்து வந்து கீழே போகிற மாதிரி காமிச்சான். பட் ஆனால் இந்த லோவை கட் பண்ணாமல் மேலே போனதுனால மேலே போயிட்டான். இப்போ கீழே வந்தான் ஒரு வேளை அப்படின்னா இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா கீழே போயிடுவான். கீழே எங்கே வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது, இந்த லெவலில் வந்து விட்டுட்டான் அப்படின்னா அடுத்த லெவலில் வந்து இங்கே தான் இருக்குது, அடுத்த லெவலு இங்கே இருக்குது. சரியா?
சரி ஓகே. இப்போதைக்கு உங்களுக்கு வந்து எவ்வளோ ப்ராஃபிட்டில் இருக்குது? 20,000 ப்ராஃபிட்டில் இருக்குது. சரி ஓகே. மேலே போய் நம்ம என்ன டார்கெட்டு? இதுதான் டார்கெட். இங்கே போய் டச் பண்ணான் அப்படின்னா நம்ம எக்ஸிட் பண்ணிட்டு போயிடலாம். ஏன் அப்படி பேசுகிறோம்? ஏற்கனவே இங்கேருந்து வந்து விழுந்துருக்குறான். அதனால் இங்கேருந்து கிளம்பி மேலே போனான். மேலே போகும்போது வந்து இவன் இது வரைக்கும் போயிடுவான்னு நம்ம நம்பிக்கையை வந்து பார்த்துட்டு இருக்கோம். என்ன பண்ணுறான்? ஸோ திரும்ப வந்து அவன் வந்து இந்த லெவலுக்கே வந்து வந்துட்டான். போச்சுடா. இந்த லெவலையே வந்து கட் பண்ணிகிட்டு இருக்கிறான். இந்த லெவலில் கட் பண்ணானா எங்கே வருவான்? இங்கே வருவான். இப்போவே நம்ம லாஸ் எவ்வளோ காமிச்சிட்டு இருக்கான்? 40,000 காமிச்சிட்டு இருக்கான். தெளிவாக ப்ரீவியஸ் ஆகியே வந்து கட் பண்ணாமல் கீழே வர்றான் பார்த்தீங்களா? கொஞ்சம் கூட கட் பண்ணாமல் வர்றான். இந்த இடத்துல ஒரு ட்ரெண்ட் லைன் இருக்குது. ஸோ மேலெல்லாம் கரெக்டாக தான் போனான். சிக்னல்லாம் எல்லாமே கரெக்டு தான். பட் ஆனால் இந்த இடத்துல எந்த சிக்னலும் கொடுக்காமல் கீழே வந்தான். கட் பண்ணி கீழே வந்துட்டான். ஒரு டச்சு, 2வது, 3வது, 4வது ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ணி மேலே போகிற மாதிரி போயிட்டு வந்தான். அறிவிப்பே இல்லாமல் கீழே போயிட்டு இருக்கான். இட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ நான் எமோஷ்னலாக நம்ம வந்து இப்போ அதுதான் நம்ம வந்து பேசியிருக்கோம். இட்ஸ் ஓகே. அவன் என்ன தான் கீழே வந்தாலும் ஐ நோ யூ மைட் டர்ன் ஃப்ரம் திஸ் லெவல் ஆர் திஸ் லெவல். வை? பிகாஸ் த ட்ரெண்ட் இஸ் இன் புல்லிஷ். ட்ரெண்டு புல்லிஷாக இருக்கிறதுனால யூ வில் டெஃபினெட்லி கோ அப்னு சொல்லலாம்னு வந்தால் கீழே போகுது. சரி ஓகே, ரைட்டு. ஸோ இந்த லெவலுக்கு வந்துட்டான். இந்த லெவலுக்கு வந்து என்ன பண்ணான்? அதுக்கும் கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போனான். 70,000 லாஸ் காமிச்சது. இட்ஸ் 70,000. மேபி அதுக்கு மேலே கூட இருக்கலாம். பட் ஆனால் மறுபடியும் வந்து நீங்கள் எதுவுமே பண்ணலைங்க. ஒரே ஒரு ட்ரேடு எடுத்தீங்க, விட்டுட்டீங்க. எத்தனை நாளாக போயிட்டு இருக்குது இந்த ட்ரேடு? இப்போது இந்த ட்ரேடு கிட்டத்தட்ட இங்கேயே எடுத்துட்டீங்களா? எஸ், இங்கேயே எடுத்துட்டீங்க. பாசிட்டிவில் இருந்தது 2 நாளாக. அதுக்கப்புறமா என்னாச்சு? நெகட்டிவில் வந்தது. எத்தனை நாள்? 1 2 3 4 5 6 நாள் ஆயிடுச்சுங்க. இது 7வது நாள் வந்து போயிட்டு இருக்குது. 7 டேஸாக யூ ஆர் இன் அ லாஸ். அட் த பீக் வந்து உங்களுக்கு வந்து எவ்வளோ லாஸ் வந்தது அப்படின்னா 70,000 ப்ளஸ் வந்து லாஸ் வந்து வந்ததுங்க. ஸ்டில் யூ ஆர் ஹோல்டிங் திஸ் ட்ரேட், லுக்கிங் லைக் இட்ஸ் கோயிங் டு பிரேக் திஸ் ட்ரெண்ட். இன்னும் ஒரு தடவை கீழே வந்தானா மேலே போய் இந்த ட்ரெண்டை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்குது. இந்த தடவை கீழே வந்தானா இதை பிரேக் பண்ண மாட்டான்னு நினைக்கிறேன். இதை பிரேக் பண்ணாமல் இப்படி போய் ட்ரெண்டை பிரேக் பண்ணி மேலே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி என்ன நடக்கு பார்ப்போம். கரெக்டாக ட்ரெண்ட் லைன் கிட்ட ரிஜெக்ட் ஆவான்னு பார்த்தா ரிஜெக்ட் ஆகலை. கொஞ்சம் ட்ரெண்ட் லைனுக்கு மேலே போய்ட்டு ரிஜெக்ஷன் வந்து காமிச்சிருக்கிறான். பட் ஆனால் ஹீ இஸ் கோயிங் டு வெண்ட் நியர் டு திஸ் பிளேஸ். ரொம்ப க்ளோஸாக போனான். 8 நாள் 9 நாள் ஆகிடுச்சு. இது வந்து 10 நாள் ஆகிடுச்சு. 10 டேஸாக யூ ஆர் ஹோல்டிங் திஸ் ட்ரேட் வித் லாஸ் வந்து உங்களுக்கு ஒரு 5,000 10,000 ரேஞ்ச் வரைக்கும் வந்தது. பட் ஆனால் திரும்பவும் வந்து அவன் கீழே போனதுனால இட் வெண்ட் பேக் டு 70,000. இட்ஸ் 70,000. ஸோ லெட்ஸ் see என்ன நடக்குது பார்ப்போம். அந்த ஒரு லாட்டே வச்சுட்டு நீங்கள் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. 11 டேஸ் ஆகிடுச்சு. 13th டேயில் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. இன்னும் வந்து உங்களுக்கு ப்ராஃபிட் வரல. 14th டேயில் வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இருக்குது. இட்ஸ் 15th டே நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்தீங்களா? 15 நாள் வெயிட் பண்ணியிருக்கிறீங்க. எவ்வளோ லாஸில்? 70,000 லாஸில். எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் உங்கள்கிட்ட இருக்குது? 5 lakhs இருக்குது. 15 நாளாக ஒரு மார்க்கெட்டை வந்து ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்குதுங்க. நீங்கள் தெரியாமல் மேலே இப்போ இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் உங்களுக்கு தெரியுது, ஆஹா மேலே வாங்கியிருக்கிறோமா அப்படிங்கிற மாதிரி. புரியுதுங்களா? மேலே வாங்கிட்டீங்க. 15 நாள் ஆகிடுச்சு. 15 நாளாக நீங்கள் வந்து மைனஸ்லாம் பார்த்துருக்கீங்க. எதுவுமே பண்ணல. நீங்கள் ஆட் பண்ணல, அதை பார்த்து பயப்படல. ஐயோ 70,000 வந்துச்சு, 1,00,000 வந்துருச்சு. சும்மா அப்படி பார்த்துட்டு க்ளோஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கிறீங்க. இல்லை சும்மா பார்த்துட்ருக்கீங்கன்னா என்ன தான் பண்ணிகிட்டு இருக்கான், அடப்பாவி இன்னும் கீழே போறியாடா, சரி ரைட் ஓகே போ நீ மேலே வருவ நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் யூ ஆர் ஜஸ்ட் வாட்சிங் த மார்க்கெட் வித்தவுட் டூயிங் எனிதிங். ஒன்றே ஒன்று ட்ரை பண்ணியிருந்துக்கலாம். ஒரு வேளை ப்ரைஸ் வந்து இன்னும் கூட கொஞ்சம் கீழே வந்திருந்தது அப்படின்னா இது தப்பு தான், பண்ணக்கூடாது, ரொம்ப க்ளோஸு. இந்த இடத்துல இருந்து இங்கே வந்தோடனே நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ஆட் பண்ணக்கூடாது.
ட்ரெண்டெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குது என்ன ஏதுன்னு பார்த்துட்டு வேணும் நீங்கள் வந்து ஆட் பண்ணலாம். தப்பு தான். அதனால் இந்த ட்ரேடு கிடையாது. ஒரு ட்ரேடு தான், அவ்வளோதான். இந்த ஒரு ட்ரேடு 15 நாள் கழித்து வாஸ் பேக் டு ப்ராஃபிட். நீங்கள் 15 நாள் கழித்து இந்த எமோஷனு உங்களோட அதை வந்து அந்த தாக்கு பிடிக்க முடியலன்னு வச்சுக்கோங்களேன். ஒன்ஸு ப்ராஃபிட்டை லைட்டாக அப்படி தலையை தூக்குனா கூட கமிஷன் போக எவ்வளோ வருதுன்னு பார்த்துட்டு கரெக்டாக இருக்கிற மாதிரி இருந்ததுன்னா தட்டி தூக்கிட்டு அடுத்த ட்ரேடுக்கு நீங்கள் வெயிட் பண்ணிட்டே இருக்கலாம். புரியுதுங்களா? ஏன் அது கூட போயிட்டு எமோஷனாக வந்துட்டு நீங்கள் பாதிக்கப்பட்டுட்டு ஒரே பிரச்சனையில் வந்து இருக்கிறதுக்கு பதிலாக அந்த மாதிரி வந்து இருந்துட்டு போயிடலாம். பார்த்தீங்களா, ஜஸ்ட்டு மேலே வந்தால் நீங்கள் க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா திரும்ப வந்து உங்களுக்கு 50,000 60,000 லாஸ்ட்டில் போயிட்டான். பார்த்தீங்களா, இவன் எங்கே போவான், இது வரைக்கும் போவான், அப்படி இல்லைனா அடுத்து இது வரைக்கும் போவான், இல்லைனா அதுக்கும் கீழே வந்து மறுபடியும் கூட போகிறதுக்கு வாய்ப்பு வந்து நிறையா இருக்குது. ஸோ வந்து ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கனால இதுதான் லோ, அதுக்கு கொஞ்சம் மேலே லோ, அதுக்கு கொஞ்சம் மேலேயே அப்படியே வந்து போகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. லெட்ஸ் சி என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். ஒருவேளை இந்த ட்ரேடை வந்து நீங்கள் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா கீழே வரும்போது யூ வுட் ஹேவ் டேக்கன் எ ட்ரேட். வை, இதுக்குள்ளார ஒரு ரேஞ்ச் பவுண்டாக வந்து மார்க்கெட் வந்து போயிட்டு இருக்குதா. மேலே எத்தனை தடவை போயிட்டு கீழே வந்துருக்கான் பாருங்கள், கீழே எத்தனை தடவை வந்துட்டு மேலே போயிருக்கான் பாருங்கள். பட் ஆனால் நம்ம ஒரு ட்ரேடில் இங்கே 15 நாளைக்கு முன்னாடி லாக் ஆனதுனால இந்த ட்ரேட்லாம் எதுவுமே எடுக்க முடியல. பார்த்தீங்களா? ஓகே, நல்ல 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 ட்ரேடு, பட் ஆனால் ஒன்றும் பண்ண முடியல நம்மளால். ஏன், அந்த ட்ரேடு க்ளோஸ் ஆகலையே. க்ளோஸ் ஆனால் தானே நம்ம வந்து ட்ரேட் எடுக்க முடியும். அது வரைக்கும் நோ ட்ரேட். ஸோ இந்த தடவை மேலே போய் எட்டி பார்த்தோன்னா என்ன பண்ணுவோம், we are going to க்ளோஸ் பண்ணிக்கலாம். இங்கேயே 2000 3000 5000 ப்ராஃபிட் வரும்போது we would have closed this trade. இங்கேயே 15 நாள் ஆயிடுச்சு, 16 17 18 19 20 நாள் ஆயிடுச்சு. 15 நாளே க்ளோஸ் பண்ணியிருந்துக்கலாம். க்ளோஸ் பண்ணாதனால இன்னொரு 5 நாள் நம்மளை எமோஷ்னலாக ரொம்ப பிளாக்மெயில் பண்ணிட்டு இருந்தான். கீழே போயிடுவேன்னு பயமுறுத்தினா. பட் ஆனால் நீங்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக கம்முன்னு வந்து மார்க்கெட்டை பார்த்துட்டு இருந்தீங்க. 70,000 ப்ளஸ் லாஸில் போச்சு. பட் ஆனால் யூ ஹவ் க்ளோஸ் திஸ் ட்ரேட் இன் ப்ராஃபிட். வை, பிகாஸ் நீங்கள் ட்ரெண்டை அனலைஸ் பண்ணிட்டீங்க. ஸ்டார்டிங்லேயே என்ன நடந்துகிட்டு இருக்குது, ஒரு பெரிய ஃபால் ஆகிருக்கு. இங்கே பையர்ஸ் இன்வால்மெண்ட்டை நீங்கள் பார்த்துட்டீங்க. பார்த்ததுக்கப்புறமா யூ டுக் ஏ ட்ரேட். எங்கே எடுத்தீங்க, சப்போர்ட்டுக்கு வரும்போது எடுத்தீங்க. இந்த ட்ரேடு தப்பு. இந்த ட்ரேடு ஏன் தப்பு, நல்லா மேலே போனதுக்கப்புறமா இந்த ட்ரேட் எடுத்தோம் பார்த்தீங்களா, அதுதான் தப்பு. இந்த ப்ரீவியஸ் லோ ஒரு சீக்வன்ஸில் ட்ரேட் எடுக்குது எப்படி அப்படின்னு வந்து சில பேர் வந்து இன்ட்ரெஸ்ட்டாக வந்து இருக்கிறீங்க கேட்குறதுக்கு. சீக்வன்ஸில் ட்ரேட் எடுக்கும்போது என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸ்டார்டிங் ஃபஸ்ட்டு செகண்டு இங்கேயே இருக்குது, மேலே போய் கீழே வரும்போது தேர்டு ஃபோர்த்துலலாம் நீங்கள் அந்த ட்ரேடை வந்து ட்ரை பண்ணக்கூடாது. திரும்ப உங்களுக்கு எங்கே ட்ரேடு கீழே வந்ததுன்னா ட்ரேடு இந்த லெவலுக்கு பக்கத்தில் இல்லைனா இந்த லெவலுக்கு பக்கத்தில் அந்த மாதிரி சொல்கிறேன். இங்கே வரும்போது ட்ரேட் எடுத்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ப்ராஃபிட்டில் வந்திருப்பீங்க. உடனே ப்ராஃபிட் வரும். புரியுதுங்களா? ஸோ பை ட்ரெண்டில் இருக்கும்போது மார்க்கெட்டை நீங்கள் கண்டிப்பாக செல் பண்ணி ட்ரை பண்ணவே மாட்டீங்க. ஃபார் ஷுர் நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ண மாட்டீங்க. சரியா? அழகாக வந்து பேரல் சேனல் பேட்டர்னில் போயிருக்கானா, எத்தனை ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? அந்த ஒரு ட்ரேடு நீங்கள் வச்சுருந்ததுனால எத்தனை ட்ரேடு மிஸ் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஸோ இப்படி தான் நடக்கும். பட் ஆனால் டெம்ப்ட் ஆகும், நம்ம பை பண்ணணும்னு தோணும். நம்ம 20 நாளாக நம்ம க்ளோஸ் பண்ணாமல் வச்சுருந்து இந்த இடத்துலேருந்து மார்க்கெட்டை வந்து திரும்ப வந்து மேலே போய் 1 லட்சம் 2 லட்சம் ப்ராஃபிட் கொடுப்பான். பட் ஆனால் அதை பற்றிலாம் கவலையே படக்கூடாது. இங்கேருந்து மேலே போனோன்னா பை பண்ணுவீங்களா? பண்ணவே மாட்டீங்க. ஏன், திரும்பவும் ப்ரைஸ் இங்கே வந்தால் தான் பண்ணுவீங்க. சப்போர்ட்டுக்கு வந்தால் தான் பைங்க, ரெசிஸ்டன்ஸில் செல்லுங்க. ட்ரெண்டு எப்படி இருக்குதுன்னு பாருங்கள், அந்த ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி பை செல்லை வந்து முடிவு பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள். சரிங்களா? கீழே வந்தான் அப்படின்னா இந்த லெவலை கட் பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், கட் பண்ணான்னா கீழே வந்துடுவான். கீழே வந்தானா we are going to take a buy trade. ஸோ என்ன பண்ணிட்டு இருக்கிறான், ப்ரைஸு இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட். கீழே வரல, மேலே பிரேக் அவுட் ஆகி ஓப்பன் ஆகிறான். ஸோ இந்த இடத்த இவ்வளோ நேரமாக வந்து எதுக்காக வந்து அவன் வந்து இவ்வளோ அலைச்சலும் வந்து நம்மளுக்கு கொடுத்துக்கிட்டு இருந்தானோ அதுக்கான ப்ராசஸை வந்து ஹி ஹேட் ஸ்டார்டட். ஸோ இப்போ கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணக்கூடாதுங்க. இந்த லோவை கட் பண்ணி கீழே இப்படி க்ளோஸ் வச்சுட்டான் பார்த்தீங்களா, இவன் இன்னும் கீழே தான் வருவான். ஸோ இந்த ஹையர் லோ அப்படிங்கிற கான்செப்ட் வந்து பார்த்துக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்லா புரியுங்க.
இது வரைக்கும் மேலே வரைக்கும் போயிருக்காங்களா? கீழே வந்துருக்கிறானா? மேலே போகும்போது இந்த ஐயை வந்து கட் பண்ணலையா? கீழே வரும்போது இந்த லோவை கட் பண்ணிட்டானா? இப்போ மேலே போகும்போது இந்த ஐயை கட் பண்ண மாட்டான் பாருங்கள். கீழே வந்து இந்த லோவை கட் பண்ணுவான் பாருங்கள். சும்மா அப்படியே பாருங்கள், நடக்க வாய்ப்பு இருக்குது. கட் பண்ணிட்டானா? மேலே போகலையே, கட் பண்ணி கீழே போயிட்டான் பார்த்தீங்களா? சும்மா இதை அப்படியே பார்த்துட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளியராக வந்து இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு, அதாவது புதுசாக பார்க்குறவங்களுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். பட் ஆனால் தொடர்ந்து வந்து மார்க்கெட்டை வந்து கவனிச்சிட்டு இருக்கிறவங்களாம் நான் இப்போ சொல்கிற விஷயம் வந்து உடனே வந்து புரிய ஆரம்பிச்சிருவாங்க. மார்க்கெட்டை வந்து பையில் இருக்கிறனால என்ன பண்ணுவீங்க நீங்கள்? கீழே இதுக்கு பக்கத்தில் வந்தனால கண்ணை மூடிட்டு யூஆர் கோயிங் டு டேக் அ பை ட்ரேட். சப்போர்ட்டுக்கு வந்ததுன்னா பை, சரிங்களா? சப்போர்ட்டுக்கு பக்கத்தில் வந்தாலே பை. இது ஏன் நம்ம வந்து இது வந்து பை பண்ணுறோம்? மேலேருந்து கீழே வந்தது, போக முடியல. மேலேருந்து கீழே வந்தது, போக முடியல. மேலேருந்து கீழே வந்து போக முடியல. மேலேருந்து கீழே வந்தது, போக முடியல. இங்கெல்லாம் வர 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 அப்படியே கொஞ்சமாக இன்வால்மெண்ட் வந்து கம்மி பண்ணிட்டாங்க பாருங்கள். எங்கே வருவான்? வந்தால் இங்கே தானே வருவான். வந்தால் வந்துட்டு போகிறான். சும்மா ஒரு பை. நீங்கள் கரெக்டாக பின் பாயிண்ட்டாக பண்ணணும், நீங்கள் நிறைய படிக்கணும், எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், அப்படிலாம் நான் சொல்ல. அதுக்காக சும்மா நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேண்ணா. சும்மா இது கீழே சப்போர்ட் கிட்டே வந்தேன்னா ஒரு பை ஒன்று பண்ணி விடுங்க. என்ன பண்ணுறான்னு பாருங்கள். பண்ணோன்னே கீழே வந்தானா அது எப்பவும் பண்ணுற சேட்டை தான். இப்போ மேலே போனான்னா என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது. இந்த லோவை கட் பண்ணக்கூடாது. கட் பண்ணான்னா இன்னொரு புது லோவை வந்து வைப்பான். இந்த ஹையை கட் பண்ணுனானா எங்கே போவான்? இங்கேயே போயிடுவான். ஃபஸ்ட்டு இங்கே போவான். அதுதான் நம்ம டார்கெட். அங்கே போனோடனே க்ளோஸ் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். பணத்தை பாக்கெட்டில் எடுத்து வச்சா தான் பணம் நம்மளுது. இல்லை அப்படின்னா அது டெர்மினலில் காமிச்சிட்டு இருக்கோம் ப்ராஃபிட் அப்படின்னு. 30,000 ப்ராஃபிட்னு காட்டும். அதை புக் பண்ணால் தான் நம்ம பாக்கெட்டுக்கு வரும். எங்கே போனான்? போயிட்டானா? கிட்டத்தட்ட போயிட்டான் பாருங்க. போயிட்டான். ஐயோ, புக் பண்ணோம். அங்கே போயிட்டானாலே நம்ம என்ன பண்ணுவோம்? புக் பண்ணிடுவோம். அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. 70,000 80,000 ப்ராஃபிட்டு. எப்படி? எத்தனை நாள் வெயிட் பண்ணீங்க? கரெக்டாக மேலேருந்து கீழே வர வரைக்கும் விட்டீங்க. செல்லெல்லாம் பண்ணல. மேலேருந்து கீழே வரான்னு தெரியும், ஆனால் செல் பண்ணல. ஏன்? ட்ரெண்டு வந்து அப்படி இருக்குது. ஒரு பெரிய ஃபால் ஆச்சுன்னா அதுக்கப்புறம் ரெக்கவரி கண்டிப்பாக இருக்கும். 50% ரெக்கவரி இருக்கும். 50% நீங்கள் எக்ஸிட் பண்ணிட்டு ஓடியாந்துட வேண்டியதான். அவன் டார்கெட்டுக்கே போயிட்டான் கிட்டத்தட்ட. ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் ட்ரேடு வந்து பண்ணினீங்க அப்படின்னா, இப்போ இவ்வளோ தூரம் மேலே போனோன்னா பொறுமையாக கீழே வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி ஒரு வேளை பொறுமையாக கீழே வந்தானா என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பை பண்ண போகிறீங்க. இந்த லெவலுக்கு வந்தானா. இல்லை இங்கேயே எதனாச்சும் வந்து சப்போர்ட் எதனா க்ரியேட் பண்ணுறான். இப்போ இந்த லெவலில் விட மாட்டான். விடாமல் வந்து இந்த மாதிரி வந்து இந்த இடத்துக்கு வந்தோன்னா போகிறான். இந்த இடத்துக்கு வந்தோன்னா ஒரு பை பண்ணி ட்ரை பண்ண வேண்டியதான். டெக்னிக்கலாக நீங்கள் வந்து கரெக்டாக வந்து ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா, இங்கே பை பண்ணி கீழே வந்து பாடி ஆஃப் த கேண்டில் க்ளோஸ் ஆகுதுன்னா அந்த லாஸை ஏற்றுக்கிறது. அது வந்து சின்ன லாஸில் வெளியில் வர்றது. இதெல்லாம் வந்து பணம் 5 லட்சம் 20 லட்சம் 50 லட்சம் வச்சுக்கிட்டு நீங்கள் ட்ரேட் பண்ணணும். நான் ஃப்ரீயாக ஒரு லாட் மட்டும் பண்ணிவிட்டு மாதம் எனக்கு வந்துட்டு ஒரு 50,000 1 லட்சம் பண்ணால் போதும் அப்படிங்கிறவங்களுக்காக இந்த ட்ரேடிங்லாம் சும்மா கேஷுவலாக வந்து பண்ணிவிட்டு நம்ம ட்ரேடிங்கில் பணம் சம்பாரிச்சிட்டு போயிடலாம். ஸோ க்ரூட் ஆயிலில் நீங்கள் ட்ரேட் எடுத்து காமிச்சிருக்கிறேன். சில ட்ரேடு வந்து 20 நாளைக்கு மேலே நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி இருந்தது. சில ட்ரேடு வந்து பையை எடுத்த உடனே வந்து உங்களுக்கு வந்து நல்ல ப்ராஃபிட் வந்து கொடுத்துருக்குது. ஸோ இந்த செஷன் உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ட்ரேடிங்கில் வந்துட்டு உங்களுக்கு சரியான கேபிட்டல் வச்சு நீங்கள் வந்து ட்ரேடிங் வந்து பண்ணும்போது கண்டிப்பாக வந்து எல்லா ட்ரேடுமே மேக்ஸிமம் இருக்கிற எல்லா ட்ரேடுமே நீங்கள் வந்து ப்ராஃபிட்டில் கண்டிப்பாக வந்து க்ளோஸ் பண்ணலாம். அதை புதுசாக ஒரு ட்ரேடு ஆட் பண்ணாமல் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து ப்ராஃபிட்டில் க்ளோஸ் பண்ணலாம். இது பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இவ்வளோ நேரம் நீங்கள் வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிங்க.